நான் காசாவுக்கு போறேன், காசா மக்களை பார்க்க போறேன்லாம் வாய் வார்த்தை பீத்தல்களாக பேசி இருந்தாரு. ஆனா அவர் அங்க போகவும் இல்லை. இந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டா 89 வயதாகியும் அவர் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்கிற பலஸ்தீன் அதிகார சபையில இருந்து இதுவரைக்கும் விலகவும் இல்லை, ராஜினாமா செய்யாத நிலையில என்ன பண்றாருன்னா அவருக்கு பதிலாக ரவுஹி பது என்கிற ஒருவரை நியமித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நெத்தனியாகுவினுடைய அரசாங்கம் யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யதார்த்தமான உலகத்தில் இல்ல, எந்த நேரத்திலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறலாம் என்கிற அச்சம் தற்போது உருவாகி இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 421வது நாளாகவும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 1 வருடங்கள் 3 மாதங்களை கடந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் லெபனானிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உலர் உணவு நிவாரணங்களை வழங்குகிற பணியில் நம்ம இருக்கிறதுனால இன்றைய வீடியோ ரொம்ப தாமதமாகி நம்ம வெளியிட வேண்டி வந்துருச்சு. அதற்காக பொறுத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பணிகளுக்கு நடுவில் தான் இதையும் நாம் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் விட்டுவிட முடியாத அந்த மக்களை பற்றிய செய்திகளை நாம் உங்களுக்கு தர வேண்டும் என்கிற முனைப்பில் தான் இதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு சேர்த்து சிரியாவிலே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தொடர்பாக நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிறீங்க. சிரியா தொடர்பாக நாளைய தினம் ஒரு தனியான வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நாம் வெளியிட இருக்கிறோம். அதிலே நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய காசாவினுடைய செய்திகளை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், லெபனான்ல ஒரு போர் நிறுத்தம் வந்ததை தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் காசாவை நோக்கி கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் காசாவிலே இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கமால் அத்வான் மருத்துவமனையிலே வீடியோ கவரேஜுக்காக சென்றிருந்த, செய்திகளை சேகரிக்க சென்றிருந்த அல் அக்ஸா தொலைக்காட்சியினுடைய நிருபர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அல் அக்ஸா தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் காசாவில் இருந்து எப்படி அல் ஜசீரா தகவல்களை தந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் குதுஸ் நெட்வொர்க்கும் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் அக்ஸா தொலைக்காட்சியும் செய்திகளை தந்து கொண்டிருக்க. அக்ஸா தொலைக்காட்சி நேரடியாக பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், உலக அளவில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பல ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவில் பயன்படுத்துகிறது, காசா அப்பாவிகளை கொள்வதற்கு துணையாக அதை எடுத்துக்கொள்கிறது என்பதை ஆதாரங்களோடு இன்றைய தினம் ஐநாவினுடைய மன்றத்திற்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அனுப்பி இருக்கிறார்கள். பொதுவாகவே எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் எவரையும் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற நிலையில பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உலகத்திலேயே படுபயங்கரமான ஆயுதங்கள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் பலவற்றையும் இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை ஆதாரங்களோடு அவர்கள் ஐநாவுக்கு புகார் அளித்திருக்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில், நார்த் காசா, ஜபாலியா, பைத்லாஹியா, அதே போன்று மற்ற பகுதிகளில் தொடர்ந்து 60 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துறனா அந்த வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பகுதிகளுக்கும் வெளியேற முடியாது. ஜபாலியாவில இருந்து பைத்லாஹியாவுக்கு வர முடியும், பைத்லாஹியால இருந்து மீண்டும் ஜபாலியாவுக்கு போக முடியுமே தவிர அதை தாண்டி சென்ட்ரல் காசாவுக்கோ சவுத் காசாவுக்கோ அவர்களால் வர முடியாது. அத்தனை பேரையும் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை கூட
தூக்க முடியாமல் எடுக்க முடியாமல் வீதிகளில் ஜனாசாக்கள் போடப்பட்டிருக்கிறது, விலங்குகள் ஜனாசாக்களை கடித்து குதறுகின்றன என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்களை வெளியிட்டு வருகிறார்கள். இப்படியான ஒரு சோகமான நிலையில தான் இன்றைக்கு வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் மையத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதமும் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் தொண்டரணியின் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய அமைப்பினர் இவர்கள், காசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவுகளை சமைத்து கொடுக்கக்கூடிய குரூப் இவங்க. அவர்களுடைய செயல்பாட்டாளர்கள் 5 பேர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதல்ல அவர்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே செயல்படுவது எங்களுக்கு ஆபத்தானது, இனிமேலும் நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு விரும்பவில்லை என்று வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த உணவுகளையும் ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்குரிய செயல்பாடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடந்து கொள்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த நிலையில தான் தனிமையாக நின்று போராடி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா, அவர்களுக்கு துணையாக ஹிஸ்புல்லாக்கள் பார்டர்ல நின்று சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. தற்போது அந்த சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறதுனால தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யெமன்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவங்க யெமன்ல இருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்டர்ல அந்த லேண்ட் ரூட்ல நெருக்கமாக இருந்து தாக்குதல் நடத்தியவர்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தனிமையாக நின்று போராடுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் 4 மெர்காவா டேங்குகளையும் ஒரு இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற வெஹிக்கிளையும் தாக்குதல் நடத்தி மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியால 4 மெர்காவா டேங்க் என்கிறது உலகத்திலேயே பவர்ஃபுல் டேங்க். அது எது அழிக்க முடியாத டேங்க் எல்லாம் பேசப்பட்ட ஒரு டேங்கை தான் இன்றைக்கும் 4 அழித்திருக்கிறார்கள். 4ன்னா ஒன்றுக்குள்ள 5 பேர் என்று வச்சுக்கிட்டாலும் 20 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் இன்றைக்கும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போன கேரியர் கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 பேரை ஏற்றுக்கொண்டு போகக்கூடியது, அதுல ஒன்றையும் அழித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் கிட்டத்தட்ட 40 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுடைய பணியை அங்கே செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையிலையும் ஏற்கனவே ஒரு சமாதான உடன்படிக்கை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் நேற்றைய தினம் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றியிருந்தார். தான் உரையாற்றிய அந்த நிகழ்வுல நாயிம் காசிம் அவர்கள் விடுத்திருந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாங்கள் பெருவெற்றி அடைந்திருக்கிறோம் என்று வெற்றி அறிவிப்பை செய்திருந்தார். 2006க்கு பிறகு பெற்ற மாபெரும் வெற்றி என்று இந்த வெற்றியை பற்றி நாயிம் காசிம் அவர்கள் விவரித்திருந்த அதே நேரத்தில் கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஏன் பேசாமல் இருந்தோம்னா, என்ன நடக்கிறது, இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் எப்படி என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய அரசியல் செயல்பாடு அத்தனை விவகாரத்திலும் ஒரு உறுதியான கட்டமைப்பை நாங்கள் மீண்டும் கட்டியிருக்கிறோம், அதை பறந்துபட்டு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், சமாதான காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய தொண்டர் படை களமிறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில வெறுமனே ஒரு ஆயுத குழு ராணுவமாக மட்டும் செயல்படுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு பிரிவு தான் ராணுவ பிரிவு, இஸ்ரேலோடு மோதக்கூடிய பிரிவு. அது இல்லாமல் லெபனான்ல பாரிய மருத்துவமனைகளை நடத்துகிறவர்கள் அவர்கள் தான், கல்விக்கூடங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் தான், மற்ற எல்லா துறைகளையும் நடத்துகிறவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் தான் என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை இந்த 3 நாட்களுக்குள்ளாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லிக்கொண்டு லெபனானிய அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஷெல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் அவர்களுடைய மெர்காவா டேங்குகளில் இருந்தும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இருந்தாலும் இப்படியான தாக்குதல்கள் நேரத்திலும் சமாதான உடன்படிக்கை இருக்கிற நேரத்தில் அதை முறையடித்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள், இது சமாதான உடன்படிக்கை மீறல் என்று சொல்வார்கள். இந்த மீறல்களை இஸ்ரேல் செய்து வந்தாலும் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த சமாதான உடன்படிக்கை அறிவிக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேல் மீது எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை. அவர்கள் இந்த உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறலாம் என்கிற அச்சம் தற்போது உருவாகி இருக்கிறேன்னா, இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க நேரத்தில் ஆல்ரெடி ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில தான் ஒப்பந்தம் என்கிற அடிப்படையிலையும் ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேலை பழிவாங்கலாம், எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தலாம் என்கிற ஒரு சந்தேகமும் அனைத்து ஆய்வாளர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஆனா
இதுவரைக்கும் அவர்கள் பழிவாங்குகிற எந்த செயல்பாட்டிலும் ஈடுபடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய PA, அதாவது பாலஸ்தீன அதிகார சபைன்னு ஒன்று இருக்குது. இந்த பாலஸ்தீன அதிகார சபையில 2005 வரைக்கும் யாசர் அரபாத் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். 2005 யாசர் அரபாத் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது தனியான ஒரு செய்தி. யாசர் அரபாத் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்திற்கு பொறுப்புக்கு வந்தவர் தான் மஹமூத் அப்பாஸ். மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரையில நம்ம பல விடுத்தம் சொன்னதுதான், அவரோட அயனுடையாத இஸ்ரேலுடைய ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய ஒருவர். அவரை பொறுத்தவரையில் அவருடைய அதிகாரம், அவருடைய அந்த சுகபோகம் தான் அவருக்கு தேவையே தவிர பாலஸ்தீன மக்களுடைய நலனில் அவர் கவனம் செலுத்தியதாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். இடையில நான் காசாவுக்கு போறேன், காசா மக்களை பார்க்க போறேன்லாம் வாய் வார்த்தை பீத்தல்களாக பேசி இருந்தாரு. ஆனால் அவர் அங்கே போகவும் இல்லை. இந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டால் 89 வயதாகியும் அவர் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்கிற பலஸ்தீன் அதிகார சபையில இருந்து இதுவரைக்கும் விலகவும் இல்லை, ராஜினாமா செய்யாத நிலையில என்ன பண்றாருன்னா, அவருக்கு பதிலாக ரவுஹி பது என்கிற ஒருவரை நியமித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அதே பதவியில் இருக்கிறாரு. இவருக்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதாவது இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிச்சு இஸ்ரேல் சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையை இவ்வளவு காலமா இவர் செஞ்சாரு. இப்ப இவர் இருக்கும் போதே இவர் ரஹமி பது என்கிறவரும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். இதுவெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அசிங்கத்தையும் கேவலத்தையும் தான் காட்டுகிறது. பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமூகத்திற்கு எதையும் செய்யாமல், பெரும்பாலான தலைவர்கள் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியவங்களை, அது நம்ம நாடு வெளிநாடு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சமூகத்திற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த பதவி முக்கியம் என்று இருப்பவர்களை பார்க்க முடியும். அதுல நம்பர் 1 ஆளாக யார் வருவார் என்று கேட்டா இவர் தான் வருவார் என்பதையும் நாம் இங்கே அவதானிக்கிற அதே நேரம், இன்றைக்கு நெத்தன்யாகுவுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட அவிக்டோர் லிபர்மேன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகுவுடைய அரசாங்கம் யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க யதார்த்தமான உலகத்துல இல்ல, தோல்வி கண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்கிற ஒரு பாரிய விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுக்கான நிம்மதி இன்னும் கிடைக்கவில்லை, அவர்களுக்கான உணவுகள் கிடைக்கவில்லை, அவர்களுக்கான இருப்பிடங்கள் கிடைக்கவில்லை, முழு நாடு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, பட்டினியிலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்திலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான இடத்துல அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை மாத்திரம் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடப் போவதில்லை, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான் என்கிற நிலையில் பாலஸ்தீன பெருபூமியிலே பாலஸ்தீன சுதந்திர தேசம் எழ வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் சில தொகுப்பை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். வெள்ள பணிகளில் ஈடுபடுறதுனால அதையும் பண்ணிக்கிட்டு இதை பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால இந்த ஓரிரு நாட்களுக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க இறைவனுக்காக. மேலதிக தகவல் இடையில நம்ம சிரியா பற்றிய செய்தி நாளைக்கு எப்படியாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம உங்களுக்கு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் நம்முடைய சேனல், பழைய சேனல் பெரும்பாலும் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீளப்பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியும் நம்மை வந்தடையும். எது எப்படி போனாலும் சேனலை முடக்கிய அந்த சமூக துரோகி யார் என்பதை ஆதாரத்தோடு நான் வெளிப்படுத்துவேன் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதையும் நான் வெளிப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் என்கிற நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீது மிக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் கடுமையான புயல் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு மக்கள் அவதியுற்று வரக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் அவர்களுக்கான பலவிதமான உதவி ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் பொதுமக்களிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தோம். மக்கள்
மக்களுக்கு தேவையான உலருணவுகளையும் உணவுகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த வகையில் நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருள் உதவிகள், பொருளாதார உதவிகளை கொண்டு நம்முடைய பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். முதல் கட்டமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய பொத்துவில்ல இருந்து நம்முடைய பணிகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு பொத்துவில் பகுதிகளில் சகோதரர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அரிசி, மற்ற அதே போன்று பருப்பு, செமண்டின் உள்ளிட்ட உலருணவுப் பொருட்கள், சுகர் இருக்குது, இது மாதிரி ஐட்டங்களை எல்லாம் சேர்த்து ஒரு பார்சலாக அங்கே அரிசி இருக்குது, அதெல்லாம் ஆட்டோகளில் ஏற்றி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியாக்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்களில் தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் சகோதரர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த பணிகள் பொத்துவிலுடைய பகுதிகளில் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையும் பொத்துவிலுடைய சில பகுதிகளிலையும், அதே போன்று நிந்தவூர், சம்மாந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலையும் இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது வெள்ளம் தணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை இழந்து நிற்கிறார்கள். எனவே அதில் இருந்து அவங்களை மீட்டெடுப்பதற்காக ஓரிரு நாட்களுக்காவது அவர்களுக்கு தேவையான உலருணவுகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த உலருணவுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற இந்த உயரிய பணியில் உங்களையும் இணைந்து கொள்ள அன்பாக அழைக்கிறோம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.